அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தங்கத்தின் விலை கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய அரசின் பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதான இறக்குமதி வரி 15% 6% குறைச்சிருக்காங்க. இதன் எதிரொலியாக பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலை கொஞ்சம் கணிசமாகவே குறைஞ்சிருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா தங்கத்தின் விலை படிப்படியாக உயர்ந்து ஒரு பவுன், அதாவது 8 கிராம் சேர்ந்த 22 கேரட் தங்கத்தின் விலை பார்த்திங்க அப்படின்னா 55,000 தாண்டி விற்பனை ஆகிட்டு வந்துச்சு. இதற்கிடையே இப்போ புதுசாக பட்ஜெட்டில் அறிவித்ததுபடி இறக்குமதி வரி பார்த்திங்க அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதான இறக்குமதி வரி 15% 6% குறைச்சிருக்காங்க. இதன் எதிரொலியாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 22 கேரட் தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா ஒரு பவுனு 52,400 வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் படிப்படியாக குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இறக்குமதி வரி குறைப்பு பார்த்திங்க அப்படின்னா தங்க கடத்தலை தடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறையாகவும் பார்க்கப்படுது. அனைவரோட வாழ்க்கையிலும் தங்கம் ஒரு தவிர்க்க முடியாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விலைக்குறைப்பு அனைவருக்கும் சற்று மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். இன்றைய நிலவரப்படி, அதாவது 24 ஜூலை 2024 படி 1 கிராம் 22 கேரட் தங்கம் பார்த்திங்க அப்படின்னா 6,490 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது. அதே மாதிரி 8 கிராம் உள்ள 22 கேரட், அதாவது ஒரு பவுன் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 51,920 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது. இந்த விலை கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா நகை வல்லுநர்கள் கருதுகிறாங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் தங்கம் அணிகலன்கள், சேமிப்பு மற்றும் ஒரு அவசர தேவைக்கு இதை அடமானம் வச்சு பணமாக பெறது மூலமாக தவிர்க்க முடியாத அம்சமாக அனைவருடைய வாழ்வில் இது இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டாகணும். தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி குறைச்சிருக்காங்க. அதுபோலவே பார்த்திங்கன்னா பிளாட்டினம், பல்லிடியம் மற்றும் இரிடியம் மீதான வரி பார்த்திங்க அப்படின்னா 15.4% 6.4% குறைச்சிருக்காங்க. இந்த வரி குறைப்பு பார்த்திங்க அப்படின்னா நகை விற்போர் மற்றும் வாங்குவோருக்கிடையே ஒரு நற்செய்தியை தான் பார்க்கப்படுது. வருங்காலங்களில் நகையோட விலை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.